வணக்கம், இது மற்றொரு விவிபி எபிசோட். இன்னைக்கான எபிசோடுக்கும் நிறைய வீடியோக்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த வீடியோக்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். சிக்னேச்சர் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவோம்னா, நல்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஏத்தி திரும்ப இறக்கிடுவோம். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிக்னேச்சர் வந்து கீழே இறக்கிடுவோம். சோ அந்த மாதிரி சிக்னேச்சர் கீழே வந்து நம்ம இறக்கி போடக்கூடாது. எல்லாம் கேட்டு வேஸ்ட், வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு. அதே போல சிக்னேச்சர் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுடிக்க கூடாது. சுடிய மாதிரி வரக்கூடாது, பூஜ்ய மாதிரி அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. சிக்னேச்சர்லாம் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. இப்ப எனக்குலாம் வந்துட்டு மொழி அப்படின்னு வருது, நான் தமிழ்ல கையெழுத்த போடணும் அப்படின்னா சுழிச்சு தான் போட்டாகணும். முட்டை அதுல வந்து கண்டிப்பா என்னோட சிக்னேச்சர்ல இருக்கணும். அப்படி சிக்னேச்சர்ல வந்துட்டு முட்டை மாதிரி வராம போடணும் அப்படின்னா என்னுடைய தாய்மொழி வந்துட்டு தமிழா இருக்கக்கூடாது. அப்ப வேற மொழியில இருந்தா தான் நான் சுழிச்சு போடாம போட முடியும். ஓகேவா? சோ இது வந்து எனக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தா எனக்கே ஒத்து வரல. இது போல வந்து ஒரு சிக்னேச்சரை வந்துட்டு இந்த முட்டை வராம போடணும் அப்படிங்கறது மாதிரியான மெத்தட்ல தான் போடணும் அப்படின்னா நிறைய பேரால சிக்னேச்சரே போட முடியாது. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சு திரும்ப அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த மாதிரி சிக்னேச்சர்லாம் நமக்கு சிக்னேச்சரோலஜி படி இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. இப்படி எல்லாம் யார் ரூல்ஸ் கொடுத்தா? சிக்னேச்சர் இப்படிதான் போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்ல ஏதாவது அதுக்கான ஒரு மெத்தடாலஜி யாரும் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க, சும்மா அப்படி போற போக்குல அடிச்சு விடுறது. சிக்னேச்சர் வந்துட்டு போடுறது இப்படித்தான் போடணும், அப்படித்தான் போடணும், கோடு போடக்கூடாது, புள்ளி வைக்க கூடாது, முட்டை போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் உருட்டு கதைகள் தான். சரி, சிக்னேச்சர் வந்துட்டு முட்டை போட மாதிரி யாராவது போடுவாங்களா? போட்டா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. 2013 வருஷம் ஜேக்கப் ஜே லீவ் அப்படின்றவர் செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரியா வந்துட்டு அமெரிக்கால இருந்தாரு. எப்படி நம்ம ஊர்ல வந்துட்டு ரூபாய் நோட்ல வந்து ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போறாரோ அதே போல அமெரிக்காவுடைய அந்த டாலர்ல வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி வந்துட்டு கையெழுத்து போட்டிருப்பார். இதுல வந்து ஜேக்கப் ஜே லீவ் செக்ரட்டரியா இருந்தாரு. இவர் வந்துட்டு அதுல ஒரு கையெழுத்து போட்டிருந்தார். இவர் கையெழுத்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு முட்டை முட்டையா தான் இருக்கும். இப்படி முட்டை முட்டையா கையெழுத்து போடுறவங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா என்ன? அப்படிலாம் இல்ல. இவர் என்ன செஞ்சிருக்காரு, அமெரிக்காவுடைய முக்கியமான உயரிய ஒரு பதவி வந்து வகிச்சிருக்கிறார். சோ இவருடைய இந்த முட்டை முட்டையா போடுற இந்த கையெழுத்து இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா 2013 காலகட்டத்திலேயே இவர் மேல வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. நிறைய பேர் இவரை ட்ரோல் பண்ணாங்க. ரீசன் என்னன்னா, இவருடைய இந்த கையெழுத்து வந்துட்டு பாக்குறதுக்கு முட்டை முட்டையா போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இவர் என்ன செஞ்சாருன்னா பின்னாடி வந்து இவருடைய கையெழுத்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த கையெழுத்தை தான் அமெரிக்காவுடைய அந்த டாலர்ல வந்துட்டு அவங்க வந்து ஆட் பண்ணாங்க. அந்த கையெழுத்தை பாத்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், அதுலயும் முட்டைகள் இருக்கும். பட் அவருடைய ஸ்லீவ் அப்படின்ற பேர் வந்துட்டு அதுல இருக்கிற மாதிரி அவர் கையெழுத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருப்பாரு. எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். குழந்தை தூங்கிடுறாங்க. அது 12வது படிக்கிற குழந்தை கூட பெட்ல போயிட்டு நமக்கு கொஞ்ச நேரம் படுத்துட்டு வலது காதுல அவங்க ஆழ்நிலை தியானத்துக்கு போவாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போயிருவாங்க. கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஸ்லீப்பிங் இல்லாத குழந்தைங்க யாருமே கிடையாது. குழந்தைங்க மட்டும் இல்ல, இப்ப மனுஷனே தூக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்ல. அப்படி நம்ம அவங்க வலது காதுல போயிட்டு நீ ரொம்ப நல்லா படிக்கிற, நீ ரொம்ப நல்லா வருவ, ரொம்ப நல்லா ஷைன் ஆகுவ, உனக்கு நிறைய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வந்து நம்ம என்னைக்குமே ஒரு 2 செகண்ட் தான் ஆகும் நம்ம சொல்றது. தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை காதுக்குள்ள போய் நீ நல்லா வந்துருவ அப்படின்னு போயிட்டு காதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணுமா? என்ன பறக்கானது? குழந்தைங்க வந்துட்டு எல்லா குழந்தையுமே நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தையா இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்துட்டு சவுண்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அப்ப நீங்க காது கிட்ட போயிட்டு ஏதாவது சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் குழந்தை வந்து டக்குன்னு பயந்து முழிக்கிற ஒரு நிலை கூட ஏற்படலாம். இப்படி குழந்தை சடனா பயந்து முழிச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க சமாதானமா படுத்த முடியாது, பயங்கரமா அழுவும். சோ அதனால என்னன்னா, குழந்தைகிட்ட காதுல போயிட்டு இந்த மாதிரி சொல்ற வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது குழந்தையுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னையே வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இது வந்து குழந்தைகளுடைய நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா வந்துட்டு மாறிடும். இன்னைக்கு இது பெரிய தெரப்பியா வெளிநாட்டுல நடந்துட்டு இருக்குப்பா. தெரப்பியா வேற பண்ணிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தை காதுல போய் சொல்றது, பெரியவங்க காதுல போயிட்டு ஊன்னு கத்திட்டு ஓடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு பேஷண்ட் முடியல அப்படின்னா அவங்கள வந்துட்டு நிம்மதியை தூங்க விட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். அதை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காதுல போய் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, இப்போ சுகர் இருக்கிறவங்க காதுல போய் உனக்கு சுகரே இல்லை, உனக்கு வந்துட்டு ப்ரெஷரே இல்லை அப்படின்னு சொன்னா சுகரும் ப்ரெஷரும் கம்மியாயிருமா? அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், சுகரையோ ப்ரெஷரையோ நம்மளால கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். சோ இந்த விஷயம் வந்து ஒரு முழுக்க உருட்டு கதை தான். அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ வந்து எனக்கு ஏற்கனவே
பார்த்த மாதிரி இருக்கு. ஜிகே போட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்ப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு. 1994ல ஜாப்பனீஸ் சயின்டிஸ்டான டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படிங்கிறவர் சயின்டிஸ்டா மசாரோ எமோட்டோ எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வாட்டரை வச்சு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி நம்ம லைஃபை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ரிசல்ட்ஸ் இது எதுல கண்டுபிடிச்ச ஒரு ஆய்வு கட்டுரை எங்க வெளியிட்டாரு? நேச்சர்ல வெளியிட்டாரா, எல்சிவர்ல வெளியிட்டாரா? சரி, இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்க முழுசா கேட்போம். ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இதுக்கு 2 டிஃபரண்ட் செட் ஆஃப் பாட்டில்ஸ்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு ஒரு செட்ல அவர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நெகட்டிவ் வேர்ட்ஸும் இன்னொரு செட்ல ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பாசிட்டிவ் வேர்ட்ஸும் பேச வச்சிருக்காரு. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. என்ன மொழியில பேசினாரு? இங்கிலீஷ்ல பேசினாரா, சைனீஸ்ல பேசினாரா, இல்ல ஜாப்பனீஸ் மொழியில பேசினாரா, தமிழ்ல பேசினாரா? ஏதாவது ஒரு மொழியில வந்துட்டு அவர் பேசினாரு. அதுகிட்ட போய் எப்படி வந்து ஒரு வாட்டர் வந்து உயிர் இல்லாத ஒரு பொருள், அப்ப அதுல வந்து நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அதால புரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. ஸோ வந்துட்டு தண்ணிக்கிட்ட நான் போய் பேசினேன், அது புரிஞ்சுக்கிருச்சு. இல்லை நான் எழுதி ஒரு ஸ்டிக்கர், இப்போ நம்ம ஸ்கூலில் போய் நம்ம படிச்சுட்டு வந்தவங்க தான் என்ன செய்ய முடியும், ஒரு விஷயத்தில் எழுதியிருக்குது என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு கையில் எழுதி ஸ்டிக்கரில் எழுதி நான் ஒட்டி வச்சேன், நான் அது பக்கத்தில் போய் சொன்னேன் அப்படின்னா தண்ணி அதை புரிஞ்சுக்கிருச்சு, இல்லை தண்ணி அதை புரியும் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையான ஒரு புரிதலே இல்லாம சொல்ற ஒரு உருட்டு கதை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன ஐஸ் கியூபை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசின ஐஸ் கியூப் அக்லி ஸ்ட்ரக்சராகவும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசின ஐஸ் கியூப் நல்ல ஹார்மோனியஸ் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணி. அது ஐஸ் கியூப்லாம் கிடையாது, ஐஸ் கிறிஸ்டல். ஐஸ் கியூப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா, உறைஞ்சி உள்ள பெரிய பெரிய பீஸா கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு பீஸை கொஞ்சம் கட்டியாக தடிமனாக கிடைக்கிறத தான் வந்துட்டு ஐஸ் கியூப்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஐஸ் கிறிஸ்டல் தான். இது வந்து ஸ்னோ ஃபிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் கிறிஸ்டல் சொல்றத ஸ்னோ ஃபிளேக் தான் எக்ஸாக்டான டேம். இது வந்து ஒரு ஸ்னோ ஃபிளேக் தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த ஸ்னோ ஃபிளேக் வந்துட்டு அவங்க வந்து நல்ல, நீ வந்து குட் பாய் அப்படின்னு எழுதுனால தண்ணி வந்துட்டு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு அப்படின்னா, நீ பேட் பாய்ன்னு சொன்னா அது வந்துட்டு கெட்ட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இல்லாமல் ஒழுங்கற்ற வடிவத்தில் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உருட்டு கற்பனை கதை தான். ஒரு நீருடைய ஒரு துளியை எடுத்து அதை நாம வந்துட்டு ஒரு ஸ்னோ ஃபிளேக் வடிவத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த நீருடைய அந்த ஒரு சொட்டு இருக்குல்ல, அதை வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் நம்ம குளிர்படைய செய்யணும். அப்படி குளிர்படைய செய்யும் போது அந்த நீர் என்ன செஞ்சிடும்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்னோ ஃபிளேக்கோடைய வடிவத்துக்கு வந்துட்டு அது மாறி வரும். இது எப்படி மாறுது அப்படின்னா, வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று வேகமா மோதிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் டெம்பரேச்சர் குறைவடைஞ்சிச்சுன்னா இந்த வாட்டர் மாலிகுலுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிரும். இப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் மாலிகுல் ஒன்னோட ஒன்று இணைய தொடங்கும். அப்ப ஒரு ஹெக்ஸகன் வடிவத்தை இது பெறும். இந்த ஹெக்ஸகன் வடிவத்தை 6 பாயிண்ட் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்னோ ஃபிளேக் உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருக்கு. இந்த 6 பாயிண்ட்டையும் 6 ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம்கள்ல தான் பிரான்ச்சஸ் போன்று மாலிகுல் அரேஞ்ச் ஆகி வெவ்வேறு வடிவங்களை ஸ்னோ ஃபிளேக் பெறுது. ஸ்னோ ஃபிளேக் பெரும்பாலும் ஹெக்ஸகன் வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம். வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ல வந்து 2 ஹைட்ரஜன் சைட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒன்று சேர்றதுனால தான் ஒரு ஹெக்ஸகன் வடிவம் அதுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு நீர் துளி மாற வேண்டும் அப்படின்னா -2, -5, -15 அப்படின்ற இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ல தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா ஸ்னோஃபிளேக் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அழகான வடிவத்தை எடுக்குதே தவிர அது நாம பேசிட்டு இருக்கிற நல்ல வார்த்தையாலேயோ கெட்ட வார்த்தையாலேயோ அந்த குறிப்பிட்ட வடிவத்தை எடுப்பது கிடையாது. அடுத்ததான் இந்த வீடியோ பார்ப்போம். ஒரு தேங்காய் யாரோட உதவியும் இல்லாம யார் கையும் படாம சுத்துமா? சுத்தாது. சுத்திச்சு. ஏன் தெரியுங்களா? எப்படி? என்னது இது? யாருடைய கையிலும் படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது மேல ஏறி நிற்கிறார். அப்ப இவருடைய கால் அந்த தேங்காவின் மீது பட்டிருக்கிறது, அதனால அது சுத்துது. சரி, இதே மாதிரியான ஒரு வீடியோவை எனக்கு விமன் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுல உள்ள சில காட்சிகளையும் பார்த்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா என்ன அப்படின்னு நம்ம பேசிடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பட் தேங்காய் மேல ஏறி நிக்கும் போது அது தானாவே சுத்தி வருது. அது சுத்துற திசையை வச்சு நம்ம லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு அருள்வாக்கு சொல்றாரு தேங்காய் அருள்வாக்கு சித்தர். ஆக மொத்தம் 2 பேரும் இந்த டெம்பிளுக்கு ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. ஓ, அப்படியா விஷயம்? இந்த தேங்காய் வந்துட்டு சுத்துறது அப்படிங்கறது ஏன் சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காவுடைய கீழ் போர்ஷன் வந்துட்டு பிளாட்டான பகுதியாக இல்லை, அது வந்து ஒரு கர்வ்டு போர்ஷனா இருக்கு. ஸோ கர்வ்டாக இருக்கிற அந்த தேங்காய் மேலே ஏறி நின்றீங்கன்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன செஞ்சிடும்னா ஒரு இடத்துல இருந்து அவருடைய மையத்தில் இருந்து நகர்ந்துடும். ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பாடியோட வெயிட்டு நீங்கள் நிற்கும் போது உங்கள் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க கிராவிட்டி அந்த தேங்காவை நிலையாக வச்சிருந்த இடத்துல இருந்து நகர்த்தும்.
ஸோ இதனால ஒரு டார்க் வந்து அந்த தேங்காயில் உண்டாகி அந்த தேங்காய் வந்து என்ன செய்யுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ தேங்காய் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காலாம் ரொட்டேட் ஆகலை. நீங்கள் அது மேலே நிற்காமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த தேங்காய் ரொட்டேட்லாம் ஆயிருக்காது. அது மேலே ஏறி நின்றதுனால அந்த தேங்காவுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால தான் அந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் ஏறி நிற்கும் போது சுற்றுது. நீங்கள் 2 பேருமே தேங்காய் மேலே ஏறி நிற்கலைன்னா அந்த தேங்காய் சுற்றி இருக்காது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அதிசயம் கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தேங்காய் தூக்கி போட்டு அது மேலே ஏறி நில்லுங்க. நீங்கன்னா வந்துட்டு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நகர்ந்து உங்களுடைய தேங்காவும் வந்து என்ன செய்யணும் சுத்தம். கேர்ஃபுல்லாக இவர் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த தேங்காய் மேலே நிற்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் தேங்காய் மேலே ஏறினு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு டேன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் தேங்காய் வந்து மூவ் ஆகும். ஸோ இதற்கு பின்னாடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாதாரண பேசிக்கான அறிவியல் தான். ஸ்கூல் படிக்கும் போதே நீங்கள் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு பொருளும் பேலன்ஸாக ஒரு இடத்துல வந்து ஸ்டெடியாக நிற்கணும் அப்படின்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது வந்து 0ன்ற பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் அது பேலன்ஸாக நிற்கும். அது வந்துட்டு பேலன்ஸாக இல்லாத போது இந்த தேங்காய் சுத்தின மாதிரி அதுவும் என்ன செஞ்சிடும்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். அடுத்ததா ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, அந்த வீடியோ பார்க்கலாம். லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி LIGO என்ற ஆய்வை பிரபஞ்சத்துல மேற்கொண்டாங்க. என்ன அந்த ஆய்வினுடைய அடிப்படை அப்படின்னா பிரபஞ்சம் முழுக்க என்ன சக்தி இருக்குது அப்படின்னு ஆய்வு மேற்கொண்டாங்க. நமக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு 5 தன்மைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். 5 தன்மை, அது 5 சென்ஸ். சரி, ஓகே. அந்த இதுல பிரபஞ்சம் முழுக்க என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு அந்த ஆய்வை மேற்கொண்டு பார்த்தாங்கன்னா ஸ்பேஸுக்கு வந்துட்டு என்ன சென்ஸ் இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்களா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அந்த ஆய்வினுடைய முடிவுல சொல்றாங்க சவுண்ட் என்ற ஒரே தன்மை மட்டும்தான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்குது அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிரபஞ்சம் முழுக்க சவுண்ட் அப்படின்ற அந்த தன்மை, அதாவது சவுண்ட் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சவுண்ட் அப்படின்றது பிரபஞ்சத்திலே கிடையாது. பிரபஞ்சத்துல நீங்க இந்த பூமியை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா உங்களால எந்த சவுண்டையுமே கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா சவுண்ட் வந்துட்டு இப்ப நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு எப்படி கேக்குது அப்படின்னா, நான் என்னைய சுத்தி காத்து இருக்குது, அந்த நான் எழுப்புற ஒளி இருக்குல்ல, அது காற்றுல டிராவல் பண்ணி இந்த மைக்குள்ள போய் மைக் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுது. நீங்க பிரபஞ்சத்துக்கு போயிட்டீங்கன்னா, பூமியை விட்டு வெளியில போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சவுண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பேஸ்ல காற்று கிடையாது. சோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் சவுண்ட் வியாபித்து இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு உருட்டு தான். சரி, இந்த LIGO அப்படின்ற இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா அதோடைய டேம்லயே வந்து அது என்ன அப்படின்னு மிக தெளிவாக இருக்கும். லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி. ஸோ இது கிராவிடேஷனல் வேவை அப்சர்வ் பண்றதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த ஆய்வு வந்துட்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற கிராவிடேஷனல் வேவை பத்தி தான் வந்துட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்டை பத்தி அவங்க ஆய்வு பண்ணவில்லை. ஸோ இந்த ஆய்வு நிறுவனம் வந்துட்டு சவுண்ட் தான் இந்த பிரபஞ்சம் பூராகவும் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு உருட்டு கதை. ஓகே, இன்னைக்கான வீடியோலையும் பல்வேறு விதமான உருட்டு கதைகளை நம்ம பார்த்தோம். இது போல நீங்க வந்துட்டு சமூக வலைதளங்களில் பார்த்து வியந்து போன உருட்டு கதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டருக்கோ அல்லது யூடியூப்லயோ நம்மளுடைய இந்த சேனலுக்கு வீடியோக்கு கீழேயோ அந்த குறிப்பிட்ட லிங்கை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான உருட்டுகள் உருட்டியிருக்காங்க, அது எப்படி அறிவியலுக்கு புறம்பானதாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.